தாவேக்காவுடன் ஏவா வேலு தொடர்பு, கடுப்பான உதயநிதி, உச்சக்கட்ட பரபரப்பில் அறிவாலயம். நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தாவேக்கா மற்றும் திமுகவுக்கு இடையிலான கடும் வாக்குவாதம் ஏற்படும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, தாவேக்கா அமைச்சர்கள் மற்றும் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்களின் சர்ச்சை பேச்சுகளுக்கு முட்டுக் கொடுக்கும் வகையிலும், அடுத்து அவர்களை எதிர்த்து திமுக தரப்பில் இருந்து யாரும் கேள்வியே கேட்காதபடி முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு நடந்து கொண்ட சம்பவம் திமுக முதல் குடும்பத்திற்கு ஏவா வேலு மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேக்க ஆட்சிக்கு வந்த பின்பு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டது. ஏவா வேலு கைது செய்யப்படுவார் என பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் திடீரென சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஏவா வேலு. இதன் பின்பு ஏவா வேலுவுக்கு ஜாமீன் கிடைத்த பின்பே தமிழகம் வந்தார். இந்த நிலையில் தமிழகம் வந்த ஏவா வேலு தாவேக்காவுக்கு எதிராக சற்று அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே திமுக தலைமைக்கு சந்தேகம் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஏவா வேலுவின் நடவடிக்கை திமுக தலைமைக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகம் தற்பொழுது உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அந்த அளவுக்கு பல இடங்களில் தாவேக்கா அமைச்சர்கள் பேசிய சர்ச்சை பேச்சுகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் ஏவா வேலு. நிதி அமைச்சர் மரிய வில்சன் குறித்த தமிழ் குறித்த சர்ச்சைக்கு, நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் இப்படித்தான் பேசுவேன், எங்களுக்கு ஒரு மொழியை கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்திருக்கிறது, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது என மரிய வில்சன் பேசிய பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்க வேண்டும். குறிப்பாக எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது என்கிற பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சட்டசபையை முடக்கும் அளவுக்கு ஒரு ரணகளம் பண்ணி இருக்க வேண்டும் என்பதே அந்த சட்டசபை நேரலையை பார்த்து ஒவ்வொரு திமுகவினரின் எதிர்பார்ப்பும் கூட. ஆனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசிய பேச்சுக்கு, நிதியமைச்சர் மரிய வில்சனை எனக்கு நன்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரைநடை இருக்கும் என மரிய வில்சனுக்கு முட்டுக் கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டு அந்த விவகாரத்தை ஆஃப் செய்தார் ஏவா வேலு. மேலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 900 கோடி ரூபாய் குறித்து பேச, அதற்கு உங்க மாமனாரை கேளுங்க என உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுக்க, அடுத்து ஆதவ் அர்ஜுனா உங்க அப்பாவை கேளுங்க என கேள்வி எழுப்ப, இதற்கு திமுக தரப்பில் இருந்து அடுத்த பதிலடி கொடுக்கும் முன் உடனே ஏவா வேலு எழுந்து மற்றொரு விவகாரத்தை பேசி அந்த விஷயத்தை முழுங்கடித்தார். அதன் பின் சில நிமிடம் கழித்து KN நேரு எழுந்து அப்பாவை காணும் என்கிற சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தினார். அடுத்து திமுக தரப்பில் OPS எழுந்து திமுகவுக்கு மட்டும் நிதி கொடுக்கவில்லை, அனைத்து கட்சிகளுக்கும் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் நிதி கொடுத்திருக்கு என பதில் கொடுத்தார். அந்த வகையில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தாவேக்கா அரசுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது என கடுப்பாகி உள்ள திமுக முதல் குடும்ப உறுப்பினர்கள் இது குறித்து மற்ற மூத்த தலைவர்களிடம் என்னாச்சு ஏவா வேலுவுக்கு என விசாரித்து வருகிறதாம் திமுக முதல் குடும்பத்தினர்.